உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாஸ்பிடல்ல நாளைக்கே பணம் கட்ட சொல்லிருக்காங்க. அம்மாடி ஜனனி, ஜனனி அம்மா, கால் அமுக்கி விட்டதெல்லாம் போதுமா? நீ போய் தூங்கு. தூக்கத்துல வளர்றாங்களா?
நோக்கத்துல இந்த பணத்தை எடுக்கல. 2 நாள்ல எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணி இருந்த இடத்துலயே வச்சிருவேன். அந்த நம்பிக்கையில தான் இந்த பணத்தை எடுக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் இப்ப என் அப்பாவை காப்பாத்துறதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். காலையில வேலையா பணத்தை சுமதிக்கு அனுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட சொல்லணும். ஆபரேஷன் நடக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. மழையில எப்படி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ ஆமாப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு பக்கு பக்குது. மாப்ள வாங்க மாப்ள உட்காருங்க. நம்ம வயலுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கவரோட வயலு விலைக்கு வருது மாமா. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. கம்மியான ரேட்டுக்கு வருது. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு. வேண்டாம் மாப்ள, அவங்க ஏதோ பாவம் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. மன வருத்தத்தோட தானே கொடுப்பாங்க. அப்படி வர்ற சொத்து நமக்கு வேண்டாம். சரிங்க மாமா. ராசு ஏன்பா வேண்டாங்கிற? அது சரியா வராதுமா. மத்தவங்க கஷ்டத்துல நாம லாபம் பார்க்க கூடாதுல்ல. ராசு இருக்காரம்மா? உள்ள இருக்காங்க. நீ யாருமா? ஐயா, இவங்க சிவாயாவோட சம்சாரங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கேம்மா? சரிங்க ஐயா. அம்மா, கோலம் நீங்களா போட்டீங்க? சூப்பரா இருக்குமா. உங்களை பார்த்தா மலேசியா பொண்ணுன்னே சொல்ல மாட்டாங்க. அப்படியே எங்க தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே போட்டிருக்கீங்க. நன்றிங்க. மாமா துரண்ண வந்திருக்காரு மாமா. வாங்கண்ணே. பாப்பா வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். உட்காருங்கண்ணே. உட்காருது. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்க? ஐயா நல்லா இருக்க ஐயா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. சரி ரம்யா, லாக்கர் திறந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.